சரி எங்களுக்கு நைட் எல்லாரும் சாப்பாடு வாங்கி கொடுத்தா அது ஓகே சொல்லலாம் பாப்பான். யார் நீயா? காசு நான் என்கிட்ட கேட்குறேன். அது எது பேக் மாற்றி வந்து நான் கூப்பிட்டேன் அவங்கள. நான் கூப்பிடவே இல்லை இவனை யாரும். இவங்கெல்லாம் கூப்பிடவே இல்லை. நீங்களாம் யாரு போத போ அப்படி எங்கடா ஓரமா போ. நீ தயவு செஞ்சு போ அப்படியே போங்க. வரதா வராதிங்க நாங்கள் போயிடுறோம். அப்படிதான் பழகணும் மயிரை போடா. இன்னும் அசிமா புறம்போக்கு காலையதான் விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். இவனுங்க வந்து கேமராவும் பிடிக்க மாட்டானுங்க. வீடியோ எடுக்க சொன்னா வீடியோ வர மாட்டானுங்க. ஊர் சுத்தத்துக்கு மட்டும் முன்னாடி பேக் தூக்கின்னு கிளம்பிடுறானுங்க. வேற என்ன பண்றது? கேமராவது பிடிக்கணும்ல. இதில் ஒரு ஹைலைட் என்ன தெரியுமா? என்ன மேட்ருங்க ஹைலைட்? டிக்கெட் நாங்கள் எடுக்கவே இல்லை இன்னும். வெயிட்டிங் லிஸ்ட் 5 மணி ஆயிடுச்சு. 5 மணி ஆயிடுச்சு. வீடியோவுக்கு தெரியுதுக்காக என்னையே தள்ளி விட்ருவோம் நம்மளுக்கு கீழே. சரி போய் ட்ரெயின் டிக்கெட் எடுத்து திண்டுக்கல் ட்ரெயினுக்கு 6 பேர் டிக்கெட் எடுப்போம். காசு நான் என்கிட்ட கேட்குறேன். அது எது பேக் மாற்றி வந்து நான் கூப்பிட்டேன் அவங்கள. நான் கூப்பிடவே இல்லை இவனை யாரும். இவங்கெல்லாம் கூப்பிடவே இல்லை. நீங்களாம் யாரு போத போ அப்படி எங்கடா ஓரமா போ. நீ தயவு செஞ்சு போ அப்படியே போங்க. வரதா வராதிங்க நாங்கள் போயிடுறோம். அப்படிதான் பழகணும் மயிரை போடா. இன்னும் அசிமா சொல்லுடா. ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா. இதுல இருந்து எப்போடா தெரியல நீங்க. சரி ஒரு மாதிரி போய் டிக்கெட் எடுக்க போங்க. சரி ஓகே கடைசியாக டிக்கெட் எடுக்க போயிரு. டிக்கெட் எடுக்கணும் தெரியல. போ தயவு செஞ்சு போயிடு. தயவு செஞ்சு பார்த்தாலும் அடிச்சுக்கினே சொல்ல விட்டுல. அவன் கடைசியில் இங்கே கடலூர் பாயிண்ட் எதுனா கடலூர் துறைமுகம் போர்ட். கடலூர் போர்ட்டில் வந்து நான் தமிழ் சொன்ன நான் இங்கிலீஷ். யார் நாய்? இப்போ வந்து ஒருத்தவங்க தண்ணி வாங்கணும் போனாங்க. வருவாங்களா வர மாட்டாங்களான்னு தெரியல. எந்த லாஸ்ட்ல இருக்கிறாரு கூட தெரியல. ஒரு பேசியிருந்தாரு பத்தியானா அந்த வீடியோ எடுத்து போட்டுருக்காங்க. ஐயோ அது எடுக்கிறதுக்கு வாட்டலாம் இல்லைனா எடுத்துட்டு இருப்பேன். தோண மனுஷன் பேசி கிடக்குறான். இது மட்டும் காட்டு எதனா வாய தர பசி வாங்கிக்கிறேன். பசி பைக்க முடியாது. என்கிட்ட காசு இல்லை. நான் பிச்சு வச்சுன்னு நீங்க தான் கூட்டு வந்தீங்க. இந்த டீஷர்ட் 500 டீஷர்ட் வாங்கினேன். ஐயோ நாயா நிமிஷா புச்சனா இருக்காங்க. ஓகே கரெக்டா இங்க இதான் ட்ரெயின் இன்ஜின் தானே எடுக்க போறாங்க. ஃபோன் பண்ணுண்ணா. ஃபோன் பண்றாடி முருகா. ஃபோன் பண்ற எடுக்க போறாங்க. வரானுங்க. கடவுளே ட்ரெயின் விட போறானுங்க அவனுங்க. ட்ரெயின் எடுத்துட்டாங்க. ஏய் வாடா அதே மாதிரி சொல்றான். ஆக்சுவலாக இந்த ட்ரெயினில் வந்து இது ஒரு அக்கடான விஷயம் நடக்கும். என்னன்னா நம்ம பசிக்கு வந்து மற்றவங்க சாப்பிடுவாங்க. அதில் ஒரு ஆண்டு வரும் பாரு. தமிழ் திட்ட தெரியுட்டோம். யாரா அவன்? இவ்வளவு அமளி துமளி இங்க நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சர் தின்னுட்டு இருக்கான். மொத்தமா ஃபைனலாக கடைசியில் சீட்டு கிடைச்சிச்சு எங்களுக்கு. 1 2 3 4 5 அதனால ஒருத்தர் தான் மேலே. இந்த பேசுறது நீங்க செருப்படி வாங்கிறது கன்ஃபார்ம். ஓகே புறம்போக்கு காலையதான் ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னாரு. அவர் பேர்னா பேர்லாம் கேட்கல அடிக்கலாம். அவர் போட்டாரு பாருங்க ஒரு பேரு மாட்டிக்கும். செம்மையா மாட்டிக்கினாரு. வச்சு செஞ்சு விட்டாரு. ஃபோன் நம்பர் அதுலேருந்து ஒருத்தர் காலே பண்ணிட்டான். எனக்கு யாரும் தெரியலங்க. அவர் கால் பண்ண சொன்னார். கட் பண்ணிட்டு இந்த மாதிரி யாரும் ஃபோன் கொடுத்து மாட்டிக்காரு. இன்சைல மாட்டிக்காரு. ஷார்ட் கட் பிரிச்சு போயிருக்கலாம்.
நமக்கு மூளை இல்லை முதுகு வலிக்குது கை காலம் பைக்கில் போயிட்டு பஸ்ஸில் போனதான் தெரியும் இந்த பக்கம் ட்ரெயின் டிக்கெட்டு நம்ம ட்ரெயின் தான் ஃபஸ்ட் டைம் இல்லை ஏன்னா ஒரு வாட்டி போயிருக்கோம் ராமேஸ்வரம் டே ட்ரெயின் தான் நினைக்கிறேன் அதுவும் இந்த ட்ரெயின் தானே திண்டுக்கல் போய் போச்சு அந்த ட்ரெயினா அப்போ அது வேறு ட்ரெயின் திருச்சி தான் போகுது இதான் இந்த ட்ரெயின் இறங்கி அதுக்கு வேற ட்ரெயின் மாறி ஓ முன்னாடியே திண்டுக்கல் போகல நம்ம இறங்கிட்டோம் நாங்கள் போய் திண்டுக்கல் மட்டும் மாட்டோம் பசி வேறு அடிக்குது எங்கன்னா வந்து ஃபுட் கிடைக்குமான்னு பார்க்கணும் எந்த காண்ட நீ ஜீவாலி யாரா ஜீவாலி யார் தெரியல ஆல்ரெடி சொல்லிட்டாமா தப்புன்னு சொன்னாங்க ஆனா நான் அப்புறம் பேச்சு கொடுத்த நீ போய் நீ யாருன்னா பேசுறியா நான் யாருன்னா பேசுறேன் நீ பொண்ணு சொன்ன நீ யாரும் சொல்ல கேட்க மாட்டா நீ பொண்ணு கேட்க மாட்டா போயிட்டு போய் ஆட்டிக்கிட்டு பேசுறா போய் பொண்ணு கிட்ட வரணும் வண்டியில வரும்போது நல்லா செஞ்சு ஊருக்குள்ள நாம தாங்கிறோம் சொல்றோம் ஊருக்குள்ள நம்மளே நம்மள சொல்லிக் கூடாது கை கட்டி சம்பளம் சொல்ற விஷயம் ஆமாவா என்ன அவள் தானா விலகாது அதுனா சரி எங்கிட்டலாம் எதுவும் சொல்ல டேரக்டா அந்த பொண்ணு கிட்ட முதல்ல கேட்பியா நீ தான் கேட்ட சொன்ன என்ன டீ கடை வைக்கல கலால உட்கார்ந்தா யார் வீட்டுல ஓ ஓனர் வீட்டுல மட்டும் தான் இருப்பாரா என்ன சொன்னேன் எந்த ஃப்ரெண்டு சொல்ல மாட்டேன் சொன்ன உடனே நீ எனக்கு போன் வச்சு கேட்ட உடனே இல்ல நம்பர் பிளாக் பண்ணிட்டேன் இதுக்கு மேல எது சொன்னாலும் போட்டு ஊத்துருவாங்க சரி டீ கடை வச்சு என்ன பண்ண போற ஒரு பிசினஸ் பண்ணி மேலையா அம்பானி ஆகணுங்கிற கனவுல தான் சென்னைக்கு வந்திருக்கேன் இது அம்பானிக்கு தெரியுமா மேல முடிவு பண்ணிட்டேன் வெளியில அதுக்கு வேற ஆளே கிடைக்கல அதை போய் அதை கூட்டிக்கிறேன் அதான் என்ன கூட்டி ஒரு என்னோட மாத்தி வரணும்னு சொல்லிச்சு சரிவா சரி ஏன்டா லூசு அறிவிரிதா நான் கேட்கறேன்னு சொன்னேன் டீ கடை நான் கேட்கறேன்னு சொன்னேன் சரி அப்படியே டீ கடை வைக்கிறது நர்சப்பத்துக்கு கூப்பிட்டா டீ கடிக்க அது கேட்டு இதே மாதிரி இந்த மாதிரி டீ கடை வைக்க போறேன்னு சொன்னேன் சரி நானும் வரணும்னு சொல்லிச்சு நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து பிசினஸ் சேர்த்து ஏன் தனியா பண்ண மாட்டீங்களா இப்ப நீ என்ன கூப்பிடா போட மாட்டேன் அது எனக்கு என்ன சொல்றது சரி ஓகேன்னு சொல்லிட்டேன் நான் கேட்டால் எதுக்கும் ஓகே சொல்ல மாட்டேன் சரி நான் வண்டி பார்த்து சரி எங்களுக்கு நைட் எல்லாரும் சாப்பாடு வாங்கி கொடுத்தா அது ஓகே சொல்ல பாப்பான் யார் நீயா ஜிபே பண்ணிட்டு பண்ணாரோ சரி சரி ஏதோ போ நல்லா இருப்ப போ டீ கடையில் நீ மட்டும் தான் நல்லா இருப்ப கூட அது சேர்த்துனா ஒண்ணு இருக்காது இந்த மயிரெல்லாம் வேணாம் இவரு கேட்கற சம்பளம் கொடுத்தா சரி சரி 50 லட்சம் ரூபா கொடுத்துரு மாசம் செத்துறா போயிட்டு ஜூஸ் கடை வைக்கிறேன் ஜூஸ் குடிக்க விட வரும் வர மாட்டோம் ஆனா ஓத்துல தான் கொடுப்போம் காசுலாம் கொடுக்க மாட்டான் எல்லாம் சொல்லிட்டாங்கடா அவங்களாம் வரது 2-3 ஜூஸ் அப்புறம் எதுக்கு எங்களை கூப்பிடுறா எங்களை ஏன் கூப்பிடுறா நாங்க தான் வரமாட்டோம் சொல்லட்டுமே அம்முக்கு டும்முக்கு அம்மாள் டும்மாள்